விஜய்க்கு அப்படி எந்த ஒரு தலைமை பண்பும் கிடையாது. அவர் எந்த இடத்தையும் இதுவரை பெறவில்லை. அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று கூட தெரியாது. இவை எல்லாவற்றையும் தாண்டி விஜய் இன்னும் தலைவராகவே தமிழ்நாட்டில் வரவு வைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் விஜய் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் விஜய்க்கு உண்மையிலேயே கல யதார்த்தம் என்பது புரியவே இல்லை என்பதை தாண்டி விஜய் இன்னும் அரசியல் ரீதியான சிந்தனைக்கே தன்னை ஆட்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நான் வெளியில் வந்தால் என்னுடைய தொண்டர்கள் என்னை கட்டி அணைத்து தழுவி கொள்வார்கள், அதனால் அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படும் ஒரு தலைவன் சொன்னதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நீங்க விஜயினுடைய ட்ராக் ரெக்கார்டை கொஞ்சம் நகர்த்தி பார்த்தீங்கன்னா விஜய் எல்லா கூட்டங்களிலும் புறவாசல் வழியாக ஓடியவர் தான் நடிகராக இருந்த காலத்திலேயே. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியிலேயே வராமல் 20 நாட்கள் உட்கார்ந்து இருக்க முடியுமா? என்ன சார் செய்ய முடியும் வீட்டுல? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சாடிஸ்ட் மனநிலையா இருந்தா. மக்களை சந்திக்க முடியாத மனநிலை இருக்கட்டும். உங்க கட்சியினுடைய நிர்வாகியை கைது செய்கிறார்கள். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கோர்ட்ல போய் சொல்றாரு, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, அவருதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு அஃபிடவிட் போடுறாரு சார். தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் மிகச்சரியாக 5-6 மாத காலம் தான். வாக்குப்பட்டி பனையூர்ல இருக்கு, எல்லாரும் பனையூர்ல ஓட்டு போட்டு போங்கன்னு சொல்லிடக்கூடாது விஜய். அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய இருப்பிடத்திலேயே எல்லாமும் நடக்கணும். ஏன்னா அவருக்கு எல்லாமே காலடியில் கிடைத்தது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே தானே இருக்காங்க. உங்க கோமாளித்தனங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே தானே இருக்காங்க. மொத்தத்தில் விஜய் அன்பிட்ன்ற வார்த்தைக்குள்ள நான் அடக்க விரும்பல. அது ரொம்ப டீசென்டான வார்த்தையா கருதுறேன். அதை தாண்டி வேறு ஒரு வார்த்தை இருக்குமானால் மனித பிறவியாக இருப்பதற்கு கூட அடிப்படை தகுதி இல்லாத ஒரு மனிதராகவே இருக்கிறார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். கடந்த பேட்டிகளில் நம்ம தமிழ் நியூஸுக்கே நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த கரூர் மக்களை நேரில் சந்திப்பதே ஒரு சந்தேகமானது தான். கிட்டத்தட்ட 90% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்க, பிரதமருக்கு ஈக்குவலான ஒரு பாதுகாப்புலாம் கேட்குறாரு, சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்த பேட்டியில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். இப்போ அது மெய்யா இருக்கிறது. இப்போது மகாபலிபுரத்தில் ஒரு மண்டபத்தை பிடிச்சி அங்க பாதிக்கப்பட்ட அந்த 41 உயிரிழந்த குடும்பத்தையும் வரவழைத்து ஆறுதல் கூற போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வெள்ளமாக இருக்கட்டும், பேரிடராக இருக்கட்டும், களத்துக்கு செல்வார்கள். கடந்த வெள்ளத்திற்கும் அவர் களத்துக்கு செல்லல. 2 இதுக்கு மட்டும் தான் போயிருந்தாரு. ஒன்று அஜித்குமாரனுடைய லாக்அப் மரணம், அதே போல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம். இந்த 2ம் அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டது. அதுக்கு நேருக்கு சென்றால், ஆனால் இயற்கை பேரிடின் போது அவர் களத்திற்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்திக்கவில்லை. இது அவரால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. இங்கேயும் அவர் போகல. எப்படி பாக்குறீங்க? பனையூரிலிருந்து கொஞ்சம் முன்னேறி மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கிறார் விஜய் என்பதே விஜயினுடைய அரசியலில் ஒரு பெரிய முன்னேற்றம் என்றுதான் பார்க்க வேண்டும். கட்சி துவங்கி ஏறக்குறைய 2 ஆண்டுகள் நெருங்கி விட்டது. 2வது ஆண்டில்தான் மாமல்லபுரத்துக்கு சேர்ந்திருக்கிறார். அடுத்து படிப்படியாக அவர் தமிழ்நாட்டினுடைய அடுத்த பகுதிகளுக்கு சேர்வதற்கு இன்னொரு 20 ஆண்டுகள் அவகாசம் எடுக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். இதுல வியப்பொன்றும் இல்லை, எதிர்பார்த்த ஒரு செய்தி தான். நீங்களே குறிப்பிட்டதை போல நம்முடைய தமிழிலேயே நிறைய நேரங்களில் நாம் பேசி இருக்கிறோம். பல நேர்காணல்களில் நான் சொல்லி இருக்கிறேன், விஜயினுடைய அரசியல் என்பது ஒரு விசித்திரமானது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஜய் உங்களை போல என்னை போல மற்ற அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளைப் போல பிறந்து வளர்ந்தவர் அல்ல. விஜய் ஒரு பிரிவிலேஜ் சைல்டு. அவருக்கு கிடைத்தது எல்லாமும் அவருடைய தந்தையால், அவருடைய தாயால் இந்த சமூகத்தில் ஒரு இடத்தை அவர் பெற்றார். உங்களுக்கும் எனக்கும் மற்ற கட்சியில் இருப்பவர்களுக்கும் ஏனைய தோழர்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அமையுமா என்று கேட்டால் அப்படி ஒரு வாய்ப்பு அமையவே அமையாது. எல்லாமும் அவருக்கு தங்க தாம்பூலத்தில் வைத்து கையில் கொடுக்கப்பட்டதுதான். அதைதான் அவர் இதுவரை அனுபவித்து வந்தார். இப்போது அரசியலும் தங்க தாம்பூலத்தில் வைத்து அவருக்கு அதிகாரத்தை கையில் தரும் என்று அவர் உறுதியாக நம்புகிறார். அந்த நம்பிக்கையில் தான் அவர் இப்படியெல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டதை போல
பேரிடர் காலங்களில் கூட பாதிக்கப்பட்டவர்களை தன்னுடைய பண்ணை பங்களாவுக்கு வரவழைத்து அங்கே வைத்து ஒரு நிவாரண பொருளை கொடுக்கிற காட்சியை நாம பார்த்தோம். ஜெயலலிதாவை பூஷ்வா மனநிலை கொண்டவர் என்று விமர்சித்திருக்கிறோம். ஜெயலலிதா அம்மையார் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றதற்கு பிறகு மிகப்பெரிய மழை வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டார் வடசென்னை மாவட்டம். அப்போது ஜெயலலிதாவினுடைய டெம்போ டிராவலர் 6 நாட்களுக்கு கழித்து அங்கே போனது, மழை வெள்ளம் எல்லாம் அடிந்து விட்டது, அவருடைய வாகனத்தினுடைய சக்கரம் கூட நலையவில்லை என்றெல்லாம் அன்றைக்கு பேசினோம். ஈரம் படாமல் சென்று விட்டு வந்திருக்கிறார். அங்கே கூட அவர் வந்து வாக்காள பெருமக்களே என்றெல்லாம் பேசிவிட்டார். அந்த டெம்போ டிராவலில் உட்கார்ந்து கொண்டெல்லாம் அந்த நேரத்தில் பெரிய விமர்சனம் வந்தது. அவராவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இந்திய அரசியலில் ஒரு ஆளுமையாக திகழ்ந்தவர். விஜய்க்கு அப்படி எந்த ஒரு தலைமை பண்பும் கிடையாது. அவர் எந்த இடத்தையும் இதுவரை பெறவில்லை. அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று கூட தெரியாது. இவை எல்லாவற்றையும் தாண்டி விஜய் இன்னும் தலைவராகவே தமிழ்நாட்டில் வரவு வைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் விஜய் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் விஜய்க்கு உண்மையிலேயே கலை யதார்த்தம் என்பது புரியவே இல்லை என்பதை தாண்டி விஜய் இன்னும் அரசியல் ரீதியான சிந்தனைக்கே தன்னை ஆட்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் உதாரணமாக இந்த கரூரில் ஏற்பட்டிருக்கிற இத்தகைய மனித உயிர்களை பலி கொடுத்திருக்கிற சம்பவம் என்பது விஜயால் ஏற்பட்டதுதான். விமர்சனம் எழுந்ததாக நீங்கள் சொன்னீர்கள். விமர்சனம் எழவில்லை, விஜய் மீதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் எல்லோரும். விஜயினுடைய தாமதம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிற தகவலே வியப்பாக இருக்கிறது என்பதை தாண்டி இவ்வளவு மோசமான ஒரு காட்டுமிராண்டி கும்பலா இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது என்று நம்மை யோசிக்க வைக்கிறது. ஜெனரேட்டர் அமைத்து அந்த ஜெனரேட்டரில் இருந்து பவர் சப்ளை எடுக்கிறார்கள், மின்சாரத்தை எடுக்கிறார்கள். அந்த ஜெனரேட்டருக்கு ஒரு கொட்டகை அமைக்கிறார்கள். அந்த கொட்டகையின் மீது ஏறி கட்சியினுடைய தொண்டர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. ஒரு கட்டத்தில் கூட்ட நெரிசல் வந்ததற்கு பிறகு மேலே இருப்பவர்கள் கீழே இறங்கி வர வேண்டும் அல்லவா? இறங்க முடியல. அப்ப இறங்க முடியவில்லை என்று சொன்னவுடன் என்ன செய்கிறார்கள்? கொட்டகையை பிரித்து கொண்டு உள்ளே குதிக்கிறார்கள். ஜெனரேட்டரின் மீது விழுகிறார்கள், மின் கம்பிகளின் மீது விழுகிறார்கள். அந்த மின் கம்பிகளின் மீது விழுந்ததற்கு பிறகு அதில் ஏற்பட்டிருக்கிற இடையூறு தான் 2 முறை மின்சார தடை வந்தது என்று சொல்லி அதிகாரிகள் முதலமைச்சருக்கு தகவல் சொல்கிறார். அப்போ இந்த மின்தடை ஏற்பட்டு இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கும் யார் காரணம்? இவர்கள் தான் காரணம். இவை எல்லாவற்றையும் இவர்களே செய்துவிட்டு இத்தனை நாட்கள், இன்றைக்கு தேதி என்ன ஆகிவிட்டது? 24ஆம் தேதி ஆகிவிட்டது. நவம்பர் 24ஆம் தேதி. ஏறக்குறைய 1 மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு முறைதான் காணொலி வாயிலாக பேசினார் விஜய். எல்லா கட்சி தலைவர்களும் சென்று விட்டார்களே. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நானே அங்கே சென்று விட்டேனே, சம்பவம் நடந்த அடுத்த 3-4 மணி நேரத்துக்குள்ளாக. அப்ப எங்களுக்கு என்ன நோக்கம்? பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது என்கிற பதைப்பு இருக்கிற போது விஜய் இன்னும் கன்சர்னா இருந்திருக்கணும்ல. சிஎம் இருக்கிற கன்சர்னை விட கூடுதல் கன்சர்ன் விஜய்க்கு இருந்திருக்கணும்ல. ஆனா அந்த கன்சர்ன் இல்லை. இதையெல்லாம் தாண்டி நீங்க தமிழ்நாட்டுல இல்ல சார், உலக அளவிலேயே தேடி பாருங்களேன். நான் வெளியில் வந்தால் என்னுடைய தொண்டர்கள் என்னை வந்து கட்டி அணைத்து தழுவி கொள்வார்கள், அதனால் அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படும் ஒரு தலைவன் சொன்னதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அந்த கூட்ட நெரிசலை சமாளித்து அங்கே பேசிவிட்டு அந்த நிகழ்விலே பங்கேற்று விட்டு வருவதுதானே ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு. நீங்க விஜயினுடைய ட்ராக் ரெக்கார்டை கொஞ்சம் நகர்த்தி பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி இதை எதிர்கொள்றதுங்கிற ஒரு மனநிலைக்கே வந்துருவீங்க. விஜய் எல்லா கூட்டங்களிலும் புறவாசல் வழியாக ஓடியவர் தான். நடிகராக இருந்த காலத்திலேயே எந்த இடத்திலும் திட்டமிட்டவாறு 11 மணிக்கு வருகிறேன் என்று சொன்னால் 11 மணிக்கு வந்து கூட்டத்தில் பேசிவிட்டு அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய ரசிகர்களுக்கு பிரியா விடை கொடுத்து விட்டு போன மனிதராக விஜய் எப்போதும் வெளிப்பட்டதே கிடையாது. அவர் ரசிகர்களை சந்திப்பார், திடீரென வந்து பஸ் மேல ஏறி நிற்பார். நீங்க நல்லா கவனிங்க, அதுதான் இன்னைக்கு அவன் மரத்து மேல ஏறி நிக்கிறான். நீ பஸ் மேல ஏறி நின்ன, உன்னை பார்த்தவன் மரத்து மேல ஏறி நிக்கிறான். ஆமாங்க, நீங்க உன்னுடைய தொண்டனுக்கு, உன்னோடு இருக்கக்கூடிய சக தோழனுக்கு எதை பயிற்றுவிக்கிறாய்ங்கிறது தான். அண்ணா இலக்கியத்தை, தமிழை, அரசியலை, நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை கற்பித்தார். அதோடு அப்படியே வந்தார்கள் தோழர்கள். லட்சிய உணர்வை ஊட்டினார் பெரியார்.
அதோடு அப்படியே வந்தார்கள் தோழர்கள். கலைஞர் இதை தாண்டி சமூக நீதியை கூடுதல் பாடமாக புகட்டினார். அந்த தோழர்கள் அப்படியே வந்தார்கள். இப்படித்தான் தலைவர்கள் தங்களோடு இருப்பவர்களை வார்ப்பித்தார்கள். அப்படியே அந்த தோழர்களும் வார்ப்பிக்கப்பட்டார்கள். அந்த கட்சி, அந்த இயக்கம் நின்று நிலை பெற்றது. நீ பஸ் மேல ஏறினா உன் கட்சிக்காரன் மரத்து மேல ஏறினான். நீ சொல்லாம ஓடுற, உன் கட்சிக்காரன் ஆளை ஏறி மிதிச்சுட்டு ஓடுறான். இதுதானே. அப்போ ரசிகர்களை சந்திக்கிற ஒரு கூட்டத்துக்கு வர்றாரு விஜய். வந்துட்டு என்ன பண்றாரு, பின்வாசல் வழியாக யாருக்கும் சொல்லாம ஓடுறாரு. பின்னாடியே துரத்திக்கிட்டு போறான் சார். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமானவர்கள் உண்டு. யாராவது இப்படி போயிருக்காங்களா? பாக்கியராஜ் ஒரு கட்சி வச்சிருந்தார் சார். என்னுடைய கலைத்துறை வாரிசுன்னு சொன்னாரு எம்ஜிஆர். பாக்கியராஜ் இப்படி போனாருன்னு நீங்க பாத்தீங்களா? டி ராஜேந்தர் ஒரு கட்சி நடத்தினார். இப்படி ஓடி நீங்க பாத்தீங்களா? சரத்குமார் ஒரு கட்சி நடத்தினார். இப்படி ஓடியதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இப்படி எத்தனையோ பேர். ஏன் இப்ப அண்மையில கமலஹாசன் அவர் கூட அப்படி எல்லாம் பண்ணலையேங்க. அப்போ நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க? உங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்களோ நானோ இல்ல விடுங்க, நம்ம இந்த சமூகத்தில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற மனிதர்களாக இருக்கும். நீங்க ஒரு ஊடகத்தில் நெறியாளராக இருக்கிறீர்கள், தொடர்ந்து நான் ஊடகத்தில் பேசுபவனாக இருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு முகம் இருக்கிறது, அதை விட்டு விடுவோம். ஒரு சாமானியன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியிலேயே வராமல் 20 நாட்கள் உட்கார்ந்து இருக்க முடியுமா? என்ன சார் செய்ய முடியும்? வீட்டுல படமும் கிடையாது சார். ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு சார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சாடிஸ்ட் மனநிலையா இருந்தா. நீங்க 65 வயது 70 வயது மூத்தவர்களை கூட வீட்டுல பூட்டி வைக்க முடியாதுங்க. 2 நாள் உட்கார்ந்து இருப்பார்கள் டிவி பார்த்து கொண்டு. 3வது நாள் என்ன செய்வார்கள் நினைக்கிறீங்க? இந்த காத்தார் அப்படி நடந்து போய் ஒரு டீயை சாப்பிட்டு வந்துடுறேன் தம்பி. ஏன் தம்பி, கொஞ்சம் விடுங்க தம்பி. இப்படி சொல்ற காட்சியை வீட்டுல பெரியவங்கள்ட்ட பாத்துக்க. 24 நாட்களாக இப்படி ஒரு கொடுந்துயர் நடந்ததற்கு பிறகு ஒருவர் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறார், யாரையுமே சந்திக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சாடிஸ்டா இருக்கும். அப்படிப்பட்ட சாடிஸ்ட் தான் சார் விஜய். 24 நாட்களாக உள்ளே உட்கார்ந்து விட்டு இப்போது ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். எனக்கு இப்ப என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் மிகச்சரியாக 5-6 மாத காலம் தான். வாக்குப்பட்டி பனையூர்ல இருக்கு, எல்லாரும் பனையூர்ல ஓட்டு போட்டு போங்கன்னு சொல்லிடக்கூடாது விஜய். அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய இருப்பிடத்திலேயே எல்லாமும் நடக்கணும். ஏன்னா அவருக்கு எல்லாமே காலடியில் கிடைத்தது. அவருடைய பட வாய்ப்பு அவருடைய தந்தையால் தன்னுடைய காலடியில் கிடைத்தது. அவருக்கு கிடைத்திருக்கிற இந்த உயரம், அவதான் சொன்ன நான், அவர் ஒரு பிரிவிலேஜ் சைல்டு. எதையுமே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் போராடிப்பட்டால் அதனுடைய அருமை தெரியும். அதற்கு யாரெல்லாம் துணை நின்றார்கள் என்கிற அந்த நன்றி உணர்வு உங்களுக்குள் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு சிரமம் இல்லாம கிடைச்சதுன்னா அது இப்படிதான் இருக்கும். அது யாராக இருக்கும்னா விஜயாக இருக்கும். அப்படி ஒரு விஜய் இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்கிறார். பிரிவிலேஜ் சைல்டு என்பவர்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தானவர்கள். விஜய் அப்படிப்பட்ட ஆபத்தான மனிதராக வெளிப்படுகிறார். கிட்டத்தட்ட 1 மாசம் 27ஆம் தேதி சந்திக்க போறதாக தகவல். கடந்த 27ஆம் தேதி நடந்தது. 1 மாசம் ஆயிடுச்சு. என்ன மாதிரியான மனநிலை இது? 1 மாசம் கழிச்சு, அதாவது உடன் இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் இருப்பாங்க, அடுத்த கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. அவங்களாவது சந்திச்சிருக்கலாம் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல. அவங்களுமே போகல. தொலைக்காட்சியிலயும் அவங்க யாரும் விவாதங்கள்ல பங்கேற்கிறது இல்ல. பொது வெளியுக்கு இஷ்யூ அட்ரஸ் பண்றது இல்லை. இந்த 1 மாத காலத்துல அது மட்டும் இல்லை, இன்னும் பண்ணற்ற விடயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாம் எதுவுமே இல்லாம ஒட்டுமொத்த தாவேகாவுமே முழுக்க முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு இல்லையா? 1 மாசம் கழிச்சு அதுவும் இப்ப சந்திக்க போறாரு, சென்னைக்கு வரவழைச்சு சந்திக்க போறாரு அப்படின்னா என்ன மாதிரியான மனோநிலை? நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு பூட்டி கடந்த வீட்டுல 2 நாள் இருக்கலாம், 3வது நாள் டீ சாப்பிட கூட வெளியே வந்துருவாங்கிற மாதிரி. 1 மாத காலம் இது ஒரு சச் எ ஹியூஜ் நம்பர். இவ்வளவு நாட்கள் வீட்டுல இருக்கிறதா என்ன மனநிலை? இல்ல, இடர்பாடுகளை சந்திக்கிற இயக்கங்கள் தான் இந்த மண்ணில் நிலை பெறும். ஏறக்குறைய இந்தியாவில் புரட்சிகர இயக்கம் என்று நீங்கள் அடையாளம் காட்டுகிற எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, ஜார்ஜ் பெர்னாண்டஸில் தொடங்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வரை எல்லா தலைவர்களும் எமர்ஜென்சியை சந்தித்த தலைவர்கள், அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் நடத்தின தலைவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்களேன், எமர்ஜென்சி என்கிற ஒரு கொடுங்கோன்மை இந்த நாட்டில் நிலை பெற்றதற்கு பிறகு ஒரு இயக்கம் நடைபோட முடியுமா என்று சொன்னால், இயக்கம் நடைபோட முடியும் என்கிற வரலாறு இந்திய அரசியலில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா?
அதன் பிறகு எத்தனை நெருக்கடிகளை எத்தனை இயக்கங்கள் சந்தித்திருக்கு. தலைவராக இருப்பவர்கள் சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டதற்கு பிறகும் இயக்கம் நடந்திருக்கு சார் தமிழ்நாட்டுல. ஜெயலலிதா அம்மையார் மீது எத்தனை வழக்கு, அது ஊழல் வழக்குன்னே வச்சுக்கோங்க நீங்க. வழக்கு தானே சார், ஊழல் வழக்காகவே அது இருக்கட்டும். அந்த இயக்கம் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது. இனி அந்த இயக்கத்துக்கு அரசியலே கிடையாது என்று சொன்னதற்கு பிறகும் அந்த இயக்கம் வீறு கொண்டு எழுந்து நின்று இருக்கிறது. இப்படி இந்தியா முழுமைக்கும் நீங்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நெருக்கடிகளை சந்தித்தே வளர்ந்ததுதான் இயக்கங்களாக இருக்கும். இன்னைக்கு பீகார் மாநிலத்தில் தேர்தலை சந்திக்கிற நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி, தேஜஸ்வியாக இருந்தாலும் சரி, இவர்களினுடைய வழிகாட்டுதலுக்குரிய தலைவர் என்று சொல்லப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணனே நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர் தான். இப்படி ஒரு நெடிய வரலாற்றுக்கு சொந்தமானதுதான் இந்திய அரசியல். நீங்க அதிலிருந்து மெல்ல ஒரு அடி கூட நகர்த்தி விட முடியாது. ஒரே ஒரு சம்பவம் தான், ஒட்டுமொத்த கட்சியும் முடங்கி போயிடுச்சு. இந்திய அரசியலில் இது ஒரு புதிய சகாப்தத்தை படைத்திருக்கிறார் விஜய். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு அச்ச உணர்வு இருக்கட்டும், மக்களை சந்திக்க முடியாத மனநிலை இருக்கட்டும், உங்க கட்சியினுடைய நிர்வாகியை கைது செய்கிறார்கள். உங்க கட்சியினுடைய லீகல் விங்னு ஒண்ணு இருக்கா, சட்டத்துறைன்னு ஒண்ணு இருக்கா, அது அவரை காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லையே. மாறா உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கோர்ட்ல போய் சொல்றாரு, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, அவருதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு அஃபிடவிட் போடுறாரு சார். நீங்க யோசிச்சு பாருங்க, திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செஞ்சுட்டா திமுக பொதுச் செயலாளர் சொல்லுவாரா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, மாவட்ட செயலாளர் கைது பண்ணிட்டல, அவனை ஜெயில வச்சுக்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவாரா சார்? நான் நல்லா யோசிச்சு பாக்குறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் துவக்க காலத்துல அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டு வந்தார். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, காவல்துறை ராஜேஷ் தாஸ் இருக்கார்ல, அவரு அன்னைக்கு டிஜிபியா இருந்தாரு. அவர் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்திருந்தாரு. அப்ப என்ன நடந்ததுன்னா, பயணங்களை தடுத்து நிறுத்துறாங்க. பயணங்களை தடுத்து நிறுத்தும் போது அங்க இருக்கிற கட்சி தொண்டர்கள் மீது தடியடி எல்லாம் நடத்துறாங்க. உதயநிதி ஸ்டாலின் காரை நிப்பாட்டிட்டார் சார். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. தஞ்சை மாவட்டத்தினுடைய கடைமடை பகுதியில தான் இந்த பிரச்சனை நடக்குது. திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்துல வண்டியை நிறுத்திட்டு அவர் சொன்னாரு, தொண்டர்கள் மீது கை வச்சீங்கன்னா நான் ரோட்ல இறங்கிடுவேன், இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் இந்த பிரச்சனை தமிழ்நாடு பூரா வேற மாதிரி டேர்ன் ஆயிடும்னு சொல்லி த்ரெட்டன் தான் பண்ணார். ஒரு தலைவர் என்பவர் அப்படித்தான் இருக்க வேண்டும். தன்னுடைய தொண்டனுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஒரு தலைவன் நான் களத்துல இறங்கிடுவேன்னு சொல்லணும். பல நேரங்களில் வைகோ அதை செய்திருக்கிறார். பல ஆர்ப்பாட்ட களங்களை வடிவமைக்கிற போது வைகோ அதை செய்திருக்கிறாங்க. பார், கட்சிக்கார மேல கை வைக்கிற வேலை வச்சுட்டா நடக்கிறதே வேறன்னு போலீஸ் த்ரெட்டன் பண்ணிடுவார். ஏன்னா உன்னை நம்பித்தான் களத்துக்கு வருகிறான். யாரை நம்பி சார் போறான்? தலைவனை நம்பிதான் சார் போறான். அதிமுகவுல கூட பல நேரங்கள்ல பிரச்சனைகள்னு வருகிற போது, கைது நடவடிக்கைகள்னு மேற்கொள்ற போது அந்த அம்மா நேரடியா தலையிடும் சார். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிற போது நேரடியாக தலையிடுவாங்க. தலையிட்டு சட்ட வல்லுநர்களை அழைத்து பேசி என்ன செய்யணும்னு சொல்லி, எம்ஆர்னு சொல்லி திருவாரூர்ல கொடவாசல் எம்ஆர்னு மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் சிறையில் பூட்டப்பட்டிருக்கிற போது சிறைச்சாலைக்கே போனார் அந்த அம்மையார். சிறைச்சாலைக்கு போய் பார்த்தாங்க சார். அந்த அம்மையார தரையில் இறங்காத மகாராணியாகத்தான் இந்த இயக்கம் வைத்திருந்தது. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. மறைந்த மேலூர் சாமி என்ன, திருமங்கலத்துல பை எலெக்ஷன் நாங்க அலையன்ஸ்ல இருக்கோம், அப்ப டிஎம்கே வழக்கு போட்டு அண்ணன் அழகிரி பெரிய பவர் சென்டராக அன்றைக்கு இருக்கிற காலத்துல அவரை தூக்கி உள்ளார வச்சுட்டாங்க. பிரச்சாரத்துக்கு அந்த அம்மையார் செய்தி கேள்விப்பட்டு நேரா ஜெயிலுக்கு போச்சு சார். ஜெயிலுக்கு போய் அந்த அம்மையார் பார்த்தாங்க மேலூர் சாமியை போய் சிறைச்சாலையில. இப்படித்தான் தலைவர்கள் தமிழ்நாட்டில் பயணித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு கேடயங்களாக அந்த தொண்டர்களை இருந்து பாதுகாத்திருக்கிறார்கள். முதல் முறையாக விஜயினுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கட்சிக்காரனை கைது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அஃபிடவிட் போடுற காட்சியை நாம பார்க்கிறோம். தொண்டர்கள் யாருமே இந்த செய்தி குறித்து பேசுகிற மனநிலைக்கே வரலன்னா அதுக்கு காரணம் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் தான். எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு வேலையை செய்யறதுக்கு தயாராகி போனாங்க. ஆதவர்ஜுன் டெல்லி கிளம்பி போயிட்டார். நாங்க சட்ட ரீதியா இதை எதிர்கொள்வோம்னு ஒரே ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு செய்தியாக பேசினார். பேசிட்டு என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றத சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாத்தின தீர்ப்பு வந்த அன்னைக்குதான் உச்சநீதிமன்ற வளாகத்தில் இருந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சார். அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஏனைய நிர்வாகிகள், ஒரு IRS அதிகாரி எல்லாம் ஓய்வு பெற்று அந்த கட்சிக்கு போய் ஆலோசனை சொல்கிற வேலைக்கெல்லாம் போனார். அவரெல்லாம் எங்க இருந்தாருன்னே தெரியல. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்ற நண்பர் என்ன பண்ணிட்டாரு,
சமூக வலைதளத்துல ஒரு பதிவை போட்டுட்டு அவரு எங்க இருக்கிறாருன்றத சொல்லி, இதுக்கிடையில அவருக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் பேரே இந்த கேஸ்ல இல்ல. அவரும் எங்க இருக்கிறாருன்னே சொல்லாம பதுங்கிட்டார். அப்போ ஒட்டுமொத்த கட்சியும் பயந்துருச்சுன்றதை தாண்டி இந்த பிரச்சனையை அணுகுவதற்கே தயாராக இல்லை. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, விஜய் வந்தா பிரச்சனையாகும், அதுக்கு நிறைய ஒரு புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நீங்க ஒரு பெரிய பட்டியலை போட்டீங்க. அது கூட தப்பு இல்லைங்க. உங்க கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் வர வேணாம். அண்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையாவது அனுப்பலாம்ல. அண்டை மாவட்டத்துல, ஏன் நாமக்கல் மாவட்டத்துல, சேலம் மாவட்டத்துல, திருச்சி மாவட்டத்துல, பக்கத்து மாவட்டம் தானே சார். அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளையாவது அனுப்பி இந்த குடும்பங்களினுடைய நிலை என்ன, அந்த குடும்பத்தினுடைய துயரில் பங்கேற்பதற்கு அந்த இறுதி சடங்கிலாவது செத்து போனவன் எல்லாருமே உங்களை பார்க்க வந்தவங்க தானே. அதுல ஒரு 60% பேர் உங்க கட்சியினுடைய உறுப்பினர்களாகத்தானே இருந்திருப்பாங்க. இப்ப வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் ஒரு 40% இருக்கு சார். அதுல இருந்து கூட சிலர் இறந்து போயிருக்கலாம். ஆனா 60% பேர் விஜயினுடைய கட்சி, விஜய் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாருன்னு நம்பி வந்தவங்க தானே. அப்ப கட்சிக்காரர்களுடைய துக்கத்துல கூட கட்சிக்காரன் யாருமே போய் பங்கேற்கல. நியாயமாக இரங்கல் கூட்டமே நடத்தி இருக்கணும்ல. நீங்க சுடுகாட்டுல நின்று உங்க கட்சிக்காரன் தானே சார் இறந்து போனவன். அப்ப நீங்க போய் அந்த துக்கத்துல அந்த உடலை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டல்லவா உங்கள் கட்சி போயிருக்க வேண்டும். உங்க கட்சி எங்க இருந்தது? ஆயுத பூஜை கொண்டாடிட்டு தீபாவளி கொண்டாட வேண்டாம்னு சொன்னீங்க. என்ன சார் நியாயம் இது? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே தானே இருக்காங்க. உங்க கோமாளித்தனங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே தானே இருக்காங்க. மொத்தத்தில் விஜய் அன்பிட்ன்ற வார்த்தைக்குள்ள நான் அடக்க விரும்பல. அது ரொம்ப டீசென்டான வார்த்தையா கருதுறேன். அதை தாண்டி வேறு ஒரு வார்த்தை இருக்குமானால், மனித பிறவியாக இருப்பதற்கு கூட அடிப்படை தகுதி இல்லாத ஒரு மனிதராகவே இருக்கிறார். அவருடைய உலகம் என்னவாக இருக்குன்னா, அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த சுகபோகங்கள் மட்டுமே அவருடைய உலகமாக இருக்கு. அடித்தட்டு மக்களினுடைய வழியை உணர்பவன் தான் தலைவனாக இருக்க முடியும். இவர் அடித்தட்டு மக்களினுடைய வழியை அல்ல, சக மக்களினுடைய வழியையும் வேதனையும் சக மக்களினுடைய வாழ்வியலை கூட உள்வாங்க முடியாத ஒரு மனிதராக வெளிப்படுகிறார் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி. இதுல என்னன்னா, ஒருவேளை நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஒருவேளை இப்படிப்பட்ட மனிதனுடைய கையில் அதிகாரம் சிக்குமே ஆனால் அந்த அதிகாரம் எப்படிப்பட்டதாக மாறும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தோப்பியாவை போல பஞ்ச பராரிகளாக இந்த நாட்டில் மக்கள் அலைய வேண்டிய சூழல் உருவாயிரும். ஏன்னா அவருக்கு எல்லாம் ஆலிவ் பீன்ஸ் இந்த மாதிரி உயர் ரக உணவுகளாக கிடைக்குது. இதுதான் நாட்டு மக்களுக்கெல்லாம் கிடைக்குதுன்னு அவர் நினைச்சுட்டு இருக்காரு. அவருக்கு உயர் ரக மதுபானங்கள் 5:30 மணிக்கு டேபிள்ல சர்வ் பண்றதுக்கு தயாராயிருது. இதுதான் நாட்டு மக்களுக்கு கிடைக்குதுன்னு அவர் நினைச்சிருக்காரு. இங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான்றது அவருக்கு தெரியல. இன்னும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வறுமையும் ஏழ்மையும் அவருடைய கண்ணுக்கும் அவருடைய கவனத்துக்கும் போய் சேரவே இல்லை. அவர் இன்னமும் அந்த படப்பிடிப்பு தளத்திலிருந்து வெளியே வரல சார். கேரவன்ல இருந்து வெளியிலே வரல சார். கேரவன், பங்களா, சுகவாழ்வு இதற்குள்ளாகவே முடங்கி போயிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதிந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.